அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் தான். கொஞ்சம் தடங்கல்கள் ஏற்படும். நீங்கள் செல்லக்கூடிய இடத்துக்கு தாமதம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் செல்வது சிறப்பு. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமை. உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நாள், மிகவும் சிறப்பான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, உயர்வான நாள். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய நாள் இது. நீங்கள் ஏதாவது நினைத்திருந்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் செயல்படுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியிலே அமையும். கருத்தில் கொள்ளுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். இன்று கொஞ்சம் முயற்சி எடுத்து தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டியது இருக்கும். அதனால் கவனம் தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, பெருமைக்குரிய நாள். உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தக்கூடிய நாள். இந்த நாள் மிகவும் சிறப்பான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. மன கஷ்டம், பொருள் கஷ்டம், பயம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். உங்களுக்கு உடல் பாதைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வாக இருக்கும். உணவு கட்டுப்பாடு தேவை. ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, லாபம் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு, கீரை, காய்கறிகள் இது போல விற்கிறவங்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். மிகவும் சிறப்பான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். அடுத்தவங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படலாம். நீங்கள் கேட்ட இடத்திலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். அதனால் நீங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, பாசமிகும் நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிடத்திலும் பாசம் அதிகமாக இருக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி கொடுக்கிட்டு இருக்கும். மிகவும் சிறப்பான நாள் மகர ராசிக்கு. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். சிரமங்களும் தடங்களும் ஏற்படுகிற நாளாக இருப்பதால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ளம் மகிழ நாள், உடல் ஆரோக்கியம் பெறும் நாள். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய நாள். மிகவும் சிறப்பான நாளாக மீனராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருது. இப்போ இந்த ரிஷபுக்கு சந்திராசி இருப்பதால் கவனம் தேவை. வண்டி வாடிச்சவர்களும் விழிப்புணர்வு செய்யணும். நன்றி, வணக்கம்.